100 டேஸ் ஹெவி கவுண்டிங் சேலஞ்சுனா நாள் 61. மார்னிங் எந்திரிச்ச உடனே முதல் பண்ற வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைவசி வேலையில ஃபர்ஸ்ட் வேலை வந்து பல்லு விளக்கி முடிச்சிடுறது. சோ அதை முடிச்சுட்டு மத்த பிரைவசி வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. மார்னிங்கே ஒரு 3 தோசையும் 3 முட்டையும் சாப்பிட்டு ஸ்ட்ரைட்டா வேலைக்கு கிளம்பியாச்சு. வேலைக்கு போயிட்டு வந்த உடனே அதே போல 3 எக் ஒயிட் அதை சாப்பிட்டு இந்த இளநியும் குடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா காலேஜுக்கு போயாச்சு. இன்னைக்கு என்னன்னா ஹாப்பி பிஸ்கெட்டை சாப்பிட்டு காலேஜ் ஏதோ சுமாரா தான் போச்சு. அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 200 கிராம் ரைஸ், அதுல 355 பாத்திருக்கீங்க. சோ அதுல வந்து 150 கிராம் வந்து தட்டோட வெயிட். அதனால அது 200 கிராம் ரைஸ் சாப்பிட்டு ஸ்ட்ரைட்டா 3 முட்டையும் சாப்பிட்டு நேரா ஜிம்முக்கு போயாச்சு. இன்னைக்கு என்ன ஒரு கோட்ன்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஹெவி கவுண்டிங்கோட தேர்ட் பிளஸ் பாயிண்ட் பாத்துக்கலாம். ஹெவி கவுண்டிங்கோட 3வது பிளஸ் பாயிண்ட் வந்து இதான். நீங்க எவ்வளவு ஹெவி கவுண்டிங் போடுறீங்களோ அவ்வளவு கட்ஸ் வந்து பிரிச்சு தனியா தெரியும். சோ இன்னைக்கான ஒர்க் அவுட்டுக்கு வந்துருவோம். இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட்னா லேட் ஸ்டார்டிங்ல புல் அப்ஸ்ல ஆரம்பிச்சு லாஸ்ட் டெட் லிஃப்ட்ல முடிச்சாச்சு. எப்பயும் போல ஒவ்வொரு வேரியேஷனுக்கும் 4 செட் 50 கவுண்ட். ஆப்ஸுக்கும் ஒரே ஒரு வேரியேஷன் 3 செட் 50 கவுண்ட். இன்னைக்கு எல்லா ஒர்க் அவுட்டையும் முடிச்சுட்டு ஜிம்ம விட்டு வீட்டுக்கு போன உடனே ஒருத்தன் ஃப்ரெண்டு போன் பண்ணா, எங்கடான்னு கேட்டா கோயிலுக்கு போலாமா. சோ அவங்க கூட சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு அங்க கொடுத்த அன்னதானத்தையும் சாப்பிட்டு நைட்டுக்கு முட்டையும் சாப்பிட்டு இன்னைக்கு டேவை முடிச்சாச்சு. சோ டே 62ல சந்திப்போம். டாடா.